ஒரு ஜோக் ஒன்று வரும் ஒரு படத்தில். கடவுள் வந்து ஒருத்தர் மாதிரி டக்குன்னு வந்து நிற்பார். பக்தா, உனக்கு என்ன வர வேணும் கேள். இந்த பக்தன் கேட்பான், எனக்கு என்ன வர வேணும்னே தெரியலையே, நீ என்னயா சாமி அப்படின்வான். அந்த இடத்துல அந்த கடவுளே வந்து ஓரமாக போயிடுவார். அது ஒரு படத்தில் அந்த காமெடி. அது போல் 5 வருஷம் ஆண்டுட்டு இப்போ தான் நம்ம முதல்வர் கேட்குறாரு, பக்தா உனக்கு என்ன வரம் வேண்டும், உன் கனவு என்ன அப்படின்னு. ஐயா இப்போ தான் நீங்கள் இதையே கேட்குறீங்களா, எப்பையா நிறைவேற்ற போகிறீங்க, இன்னும் 20 நாள் இருக்கு. இன்னொரு காமெடி ஒன்று இருக்குது. இந்த மேனிஃபெஸ்டோ இருக்கு பார்த்து ஒரு படத்தில் சொல்லுவார், ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவங்ககிட்ட அனுதாபம் தேடக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அது மாதிரி ஒரு இடத்துல ஓட்டு வாங்கணும்னா நம்ம இப்படி செய்வோம் இதை செய்வோம் அதெல்லாம் இல்லை, அவன் ஆசையை தூண்டுறோம். இவன் வந்தால் நமக்கு ஃப்ரிட்ஜு, இவன் வந்தால் ஃப்ரிட்ஜு டபுள் டோராக கூட வாங்கிக்கலான்னு ஒருத்தன் ஆசையை தூண்டிட்டிங்கன்னா அவன் ஓட்டு போடுவான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த மேனிஃபெஸ்டோலாம் வந்து நான் என்னோட பார்வையில் கொஞ்சம் முன்னாடி போன எலெக்ஷனுடைய கிமிக்ஸ் தான். இந்த மேனிஃபெஸ்டோன்றது இவங்க சொல்கிறாங்களே செய்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. சொன்னதில் வந்து 505 சொல்லி 404 தான் நிறைவேற்ற முடிஞ்சது, அதுவே பெரிய விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொன்னார்னா 505 வாக்குறுதி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை பத்தி எடுத்து அதில் எழுதினார், தமிழகத்தில் இப்போவே 4.5 லட்சம் கோடி கடன், இவ்வளோ திட்டம் கொடுத்துருக்கேப்பா நீ எப்படி நிறைவேற்றுவேன்னு கேட்காதீங்க. நம்ம வந்து நிதி மேலாண்மையை சரியாக கையாண்டோம்னா இந்த எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி, யார் கையும் எதிர்பார்க்காம எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி நம்ம கடனையும் அடைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வாக்குறுதி கொடுத்தார். எல்லா வாக்குறுதியும் பெருசாக இருக்கும் ஒரு பத்தி. ஆனால் 5 வருஷத்தில் 6 லட்சம் கோடி கடன், அதில் வந்து 40% கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போல, மீதி மொத்தமும் கடனுக்கு வட்டி கட்டுது, வேலைக்கு வேறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. இந்த நிலைமையிலையும் இன்னும் நிறைய பேருக்கு பென்ஷன் போல, நிறைய பேருக்கு சம்பளம் போல, எல்லா போராட்டமும் நடக்குது. அங்கே கூட முதல்வர் போல. நீங்க கடனெல்லாம் குறைச்சு தங்க மோதிரமும் கொடுப்பீங்க. ஆமா, நாங்க தான் சொல்லிட்டோமே. அதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் சொன்னோம். இந்த மாதிரி நீங்க கேட்டீங்க, நிதி ஆதாரம் எங்கேருந்து வரும்னு கேட்டீங்க. அது சொன்ன ஒரே ஆளு தாவேக்கா மட்டும்தான். 30% கமிஷன் அடிக்கிறாங்க சார். அந்த கமிஷனை தூக்கி ஓரமாக வச்சாலே இந்த மாதிரி 300 திட்டம் பண்ணலான்னு சொன்னாங்க. நாங்கள் மோதிரம் கொடுக்குறோம், தாலிக்கு தங்கம் கொடுக்குறோம், அது எதுக்கு கொடுக்குறோம் நீங்கள் பார்க்கணும். அதை நான் 2வது ரவுண்டில் வரேன், அப்புறம் நீங்கள் பெல் அடிச்சுப்பீங்க. அதாவது ஒரு மேனிஃபெஸ்டோனா பார்த்தீங்களா, சொன்னோன்னு அடிக்கிறீங்க. நாங்கள் மேனிஃபெஸ்டோ வாக்குறுதி கொடுக்கல, தாவேக்கா கொடுப்பது அஷூரன்ஸ், உங்கள் அண்ணனின் கேரண்டி. இதை செய்வோம், இதை தம்பி தங்கச்சிகளுக்கு செய்வோம், இதை பெண்களுக்கு செய்வோம், இதை விவசாயிகளுக்கு செய்வோம்னா அது அஷூரன்ஸ். மோடிக்கு கேரண்டி மாதிரி அவர் சொன்னது நமக்கு தெரியாதுங்க, அக்காவை கேளுங்க. அது போல் நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம், இதுக்கு கேரண்டி இருக்குது. அது நடக்கலைன்னா நீங்கள் எங்கே கேளுங்க. அது நடக்கலைன்னா அடுத்த தேர்தலுக்கு வந்து ஓட்டு கூட கேட்பான்னு தெரியாது. அது நடக்கும்ன்றதான் அஷூரன்ஸ். அக்காவுக்கு கோட் பண்ண நல்ல படம் ஒன்றும் கிடைக்கலையா, சிவகார்த்திகனோட பராசக்தி தான் கிடைச்சதா. பராசக்தி படம் அந்த காலத்தில் ஓடிடுச்சு, அதான் நாங்களும் சொல்கிறோம். அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்த பராசக்தி ஓடிடுச்சு. இப்போ ஐயா ஸ்டாலின் காலத்தில் இருக்க பராசக்தி ஓடாது, 2 நாள் கூட ஓடலை, டெல்லிக்கு தான் போய் உட்காரணும். இன்னொன்று, ஷர்மிளா அக்காக்கு ஒரு பதில் சொன்னேன். எப்பயுமே நீங்கள் யாராவது ஒரு கட்சிக்காரங்களை போயிட்டு நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவானா, இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவான். திமுகவின் உடன்பிறப்புகளை மட்டும் போயிட்டு நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ப்ரூவ் பண்ணி பார்ப்போம், நீ ப்ரூவ் பண்ணி பார்ப்போம், நீ எப்பயாவது ப்ரூவ் பண்ணியிருக்கியான்னு கேட்பாங்க. அதுதான் விஞ்ஞான ஊழல். 27,000 சர்க்கரை மூட்டைகள் இருந்த சர்க்கரை எறும்பு தின்று விட்டது, 27,000 சர்க்கரை மூட்டைகளை கரையான் அரித்து விட்டது, 3 கோடி ரூபாயை கூவத்தில் போட்டா முதலை தின்னு விட்டது. இதுதான் கேட்டுக்கங்கப்பா. பராசக்தி படம் இன்னும் ஓடுதுன்னா இப்படிதான், யாரோ 4 பேர் வீட்டில் டிவிடி போட்டு ஓட்டலாம், தேட்டரில் வாய்ப்பே இல்லைக்கா. என்னைக்கு வந்தாலும் ஜனநாயகன் வர்றதுக்காக ஒட்டுமொத்த கூட்டமும் காத்திருக்கு. எவ்வளவு தடுத்தாலும் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சும்மா பூச்சி காட்ட முடியும், 1000 கரங்கள் மறைத்தாலும் மறைவதில்லை நாங்கள். இன்னொன்று சொன்னாங்க, சரவணன் என்ன சொன்னார், அவர் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர் ஸ்டார் ஆஃப் அறிக்கைகள். இந்த ஸ்டார் எல்லாம் சன் இருக்கும்போது தெரியாது, இவங்க சொல்ற அறிக்கை சன்னு வச்சிருக்கவங்களுக்கே தெரியாது. அறிக்கை கொடுப்பாங்க, ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டாங்க. வாக்குறுதி கொடுத்துட்டு அது எப்படி நிறைவேற்றாம போலாம். நான் கேட்குறேன், 2 வாக்குறுதி மட்டும் சொல்லுங்க. நீட்டு சரி, அதுக்கு 1000 கதை சொல்லுவாங்க. 7.5% இடஒதுக்கீடு எடப்பாடி ஐயா கொடுத்தார், அதை 10% இடஒதுக்கீடாக மாற்றுவோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுக்கு எந்த கவர்னர் ஒப்புதலும் தேவையில்லை, எந்த ஒன்றிய அரசு ஒப்புதலும் தேவையில்லை, அப்படியே 7.5% இடஒதுக்கீடை 10% மாற்றிடலாம். அதை பண்ணுறதுக்கு ஏன் 5 வருஷமாக மனசு வரல? காரணம் சொல்லிட்டுமா, அந்த 2.5% இடஒதுக்கீடில் வருஷத்துக்கு ஒரு 136 அரசு பள்ளி மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த 136 சொச்சம் பேரும் அரசு பள்ளியிலேருந்து போயிட்டா தனியார் பள்ளியிலேருந்து வர்றவங்களுக்கு வாய்ப்பு குறைஞ்சிடும்ல, அவங்க இன்ஸ்டியூட்டுக்கு போக மாட்டாங்கல்ல. அப்போ அந்த 136 பேரும் அரசு பள்ளியிலேருந்து வர்றதை தடுக்கிறதுக்காக தான் அந்த 2.5% இடஒதுக்கீடை ஏற்றலைன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறேன். பதில் சொல்ல முடியுமா? இப்போ ஒன்று சொல்லியிருக்காரு அண்ணா உதயநிதி, அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து
இதே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் அப்போ ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு ஏசி போடுவேன். ஐயா 5 வருஷம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க தானே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, மாற்றுத்திறனாளி ஒருத்தர் மேட்ச் ஆடாம கப்பு வாங்கி வந்தாரு, அதுவும் 2 கப்பு. அந்த கப்பை ஷோகேஸ் வாங்கி வச்சு அதுக்கு வேலை கொடுக்கலாம் பார்த்தாரு. கொடுமையே, மேட்ச் நடந்தது பாகிஸ்தானு, அவருக்கு பாஸ்போர்ட்டே இல்லை, அவர் மேட்சே ஆடல. இவ்வளவுதான். இவ்வளவு மட்டும் சொன்னா போதும், நம்ம அறிக்கைக்கு வந்துடும். அக்கா டக்குன்னு பெல் அடிச்சிடுவாங்க. தாவேக்கு அறிக்கை வரல, நாங்க வந்துகிட்டே தான் இருக்கு. 23ஆம் தேதி சாயங்காலத்துக்கு முன்னாடி வந்தா போதும், மக்களுக்கு அது புரிஞ்சா போதும். ஒரு இளைஞனின் வாழ்க்கையை அப்படியே உங்களுக்கு கண்ணு எதிர்க்க ஒரு பிக்சரைஸ் பண்ண ட்ரை பண்றேன். முதல்ல நமக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? போதை கலாச்சாரம். போதையில் இளைஞனும் பாதிக்கிறான், அவன் வாழ்க்கையும் பாதிக்குது. அந்த போதையால நம்ம மாநிலம், பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் பாதிக்குது. இந்த போதையை தடுக்கிறதுக்கு சிறந்த வழி என்ன தெரியுமா? இன்னும் நீங்க 20,000 பேரை போலீஸ் எடுத்தாலும் நார்காட்டிக்ஸ்ல போட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. கம்யூனிட்டி போலீசிங். என் பக்கத்தில் ஒருத்தன் ட்ரக் யூஸ் பண்ணுறானா சொல்கிற துணிவு எனக்கு இருக்கணும். அதை நான் போய் சொல்கிறதுக்கு ஒரு அவென்யூ இருக்கணும். நம்ம வீட்டில் ஒரு பையன் யூஸ் பண்ணுறான்னு டவுட் இருந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு ரகசியமாக சொல்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அதை தேடி அவனை பிடிச்சி சரி பண்ணுறதுக்கு நமக்கு வழி இருக்கணும். அவனுக்கு யார் அதை கொடுத்தான்னு தெரிஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்கணும். இதுதான் கம்யூனிட்டி போலீசிங். 2வது, இந்த போதை எங்கே ரொம்ப அதிகமாக சுற்றுது? பள்ளி கல்லூரிகளில். அதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல இது தப்புன்னு ஒரு குழந்தை அது கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய தடுக்கிறதுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்கா? எல்லா பள்ளியிலும் எல்லா கல்லூரியிலும் ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் இருக்கும். அந்த கிளப்பில் பேசுவாங்க, பழகுவாங்க. ஒருத்தன் திசை திரும்பினா கூட இருக்கிற பசங்களுக்கு தெரியும். அதை டீச்சர்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த கிளப்ஸை போலீஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. இதை விட ஒரு ஈஸியான ரூட் என்னவா இருக்க முடியும்? இவங்க நம்ம பள்ளி கல்லூரிகளில் இருந்த எலெக்ஷன் பேட்டர்ன், யூனியன் எலெக்ஷன் பேட்டர்னையே கெடுத்தவங்க. மாணவர்கள் அரசியல் பேசிடக்கூடாதுன்னு கெடுத்து நீங்க நம்மளை அரசியல் வயப்படலன்னு ஒரு குற்றமா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதை எப்படி செய்வாங்க? இந்த ஒரு விஷயத்தை செய்யவா திராணியில் இந்த அரசுக்கு? வேலை வாய்ப்பு, டிஎன்பிஎஸ்சி வேலை வாய்ப்பு, யூபிஎஸ்சி வேலை வாய்ப்புல பாதிக்கப்பட்டவன் நானே சொல்றேன். அதுக்கு ஒரு ஆக்ட், டிஎன் ரேட்டா, தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்ட் ஆக்ட். 365 நாளுக்குள்ள ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வேலை வரும். வேலை வரலன்னா என்ன பிரச்சனை தீர்க்கப்படும். அதுக்கு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணும். 366வது நாள் போச்சுன்னா அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியும். எந்த கேலண்டராக இருந்தாலும் ஷெட்யூல் இருந்தாலும் 365 நாளைக்குள்ள முடியணும். இது ஒரு ஆக்ட் போடுறதுக்கு எதுக்குங்க இத்தனை வருஷம்? ஏங்க இதை யோசிக்கவே இல்லை? அது ஏன் யோசிக்கலைன்னா, அப்படி யோசிக்காம இருந்தால் தானே நம்ம கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் பண்ண முடியும், 888 கோடி ஊழல் பண்ண முடியும். அதனால் அதை பண்ணாமல் வச்சுருக்காங்க. ப்ரைவேட்டில் ஜாப் போகணுமா? இன்டர்ன்ஷிப், வருஷத்துக்கு 5 லட்சம் பேருக்கு இன்டர்ன்ஷிப். 29 வயசுக்கு மேலேயும் வேலை கிடைக்கலையா? ஸ்டைஃபண்ட். அந்த ஸ்டைஃபண்ட் கெடுக்கிற ஸ்டைஃபண்ட் இல்லை. வீட்டில் ஒரு எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டணும்னா 29 வயசுக்கு மேலே இருக்க ஒருத்தன் எப்படி யோசிப்பான்? அம்மா கிட்ட காசு கேட்க, அப்பா கிட்ட காசு கேட்க. அவன் பேக்கெட்டில் ஒரு அண்ணன் வந்து 4000 ரூபா வச்சு யாரையும் கேட்காத நீ எக்ஸாம் அப்ளை பண்ணுன்றது வாழ்க்கை ஃபுல்லாக கொடுக்குற பிச்சை இல்லை, அவன் வேலைக்கு போகிற வரைக்கும் கொடுக்குற ஊக்கம். மீன் பிடிக்க தெரியாதவனுக்கு கற்றுக் கொடுக்கலாம், முயற்சி பண்ணுறவனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், மீன் பிடிக்க முடியாதவனுக்கு மீன் கொடுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிதி நெருக்கடியில் மக்களுக்கு போதுமான நிதி சோர்ஸ் இல்லைங்க, வருமானத்தை தேட வழி இல்லை. அதற்காக கொடுக்கப்படுறது தான் அந்த 2500 ரூபா உரிமை தொகை. அது காலம் ஃபுல்லாக இருக்காது. அதை தாண்டி சம்பாதிச்சுக்கிற வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். அந்த வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் போது இது நிற்கும். அதைத்தான் அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்கிறோம். தகுதி வாய்ந்தவர்களை உருவாக்குவோம், அவங்க தகுதி பெறும்போது அதை நிறுத்துவோம். 75% எம் மாநில மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறவனுக்கு 22% SGSTல உங்களுக்கு டிஸ்கவுண்ட், 5% EBல உங்க பில்லில் டிஸ்கவுண்ட். கொடுக்கலன்னா அடிப்பன்னு சொல்றது நெகட்டிவ் மோட்டிவேஷன், கொடுத்தினா உனக்கு நான் ப்ரொமோஷன் தரேன்னு சொல்றது பாசிட்டிவ் மோட்டிவேஷன். இதை விட ஒரு மக்கள் தலைவன் மக்கள் மேலே அக்கறை எப்படி யோசிப்பான்? நான் ஒரே ஒரு இளைஞன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன். பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள்னு எல்லாருக்குமான திட்டம் தயாராக இருக்கு. இது மட்டும் சொல்றது மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்லலாம். இது மாதிரி நாங்களும் வச்சிருக்கோம், சரவணன் நடத்தும் சொல்லுவார். செய்ய மாட்டீங்களே, அதுதான் கேள்வி. சொன்னீங்களே, எதையாவது செஞ்சீங்களான்னு கேட்குறோம். நாங்கள் சொல்றதை செய்வோம், செய்யலைன்னா திரும்ப சொல்ல வரமாட்டோன்ற வாக்குறுதியோடு நிறைவேறேன். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி.